ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஜூலை 13th திங்கட்கிழமை. அமாவாசையும் இன்றைக்கி ஈவினிங் வருது. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் அண்ட் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஓகே, அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகணும், நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், அனைத்து செல்வங்களும் கிடைக்கிறதுக்கு நம்ம இறைவனையும் யூனிவர்ஸையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ இந்த வீடியோவில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கார்டு வருது, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எந்த ஏரியாலலாம் இன்றைக்கி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாரெல்லாம் நம்பணும் நம்பக்கூடாது, ஃபினான்ஷியல் விஷயத்தில், லவ் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நடந்துக்கணும் அண்ட் ஃபேமிலியில் எப்படின்னு பார்க்கலாம், ஒர்க் பிளேஸில் எப்படி நடந்துக்கலான்னு. ஃபஸ்ட்டு கார்டு வந்து 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, செகண்ட் ஒன் சன் கார்டு, சூப்பர். தேர்ட் ஒன் ஜட்ஜ்மெண்ட், ஃபோர்த் ஒன் குயின் ஆஃப் வாண்ட்ஸ், ஃபிஃப்த் ஒன் ஹேங்க்டு மேன் அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங். இந்த ரீடிங் எல்லாருக்கும் 100% பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களோட மனசுக்கு ரீசனேட் ஆகிற மெசேஜஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ஓவரால் கார்ட்ஸ் பார்க்கும்போது 9 ஆஃப் வாண்ட்ஸ், சன், ஜட்ஜ்மெண்ட், குயின் ஆஃப் வாண்ட்ஸ், ஹேங்க்டு மேன், ஸ்ட்ரென்த், இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கான கேட்டில் போய் நிற்கிறீங்க. ஓகே, ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அந்த கேட்டில் தான், அந்த வாசலில் தான் இப்போ நிற்கிறீங்க. ஓகேவா? பாஸ்டில் நடந்த கஷ்டங்கள், சிரமங்கள், இது எல்லாமே முடிய போகுது. இது எல்லாமே முடிஞ்சு உங்கள் லைஃப்பில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நல்ல குட் நியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வர ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையோட அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இது வந்து ஓவரால் எனர்ஜி. இப்போது ஒவ்வொரு ஏரியாவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஜாப் அண்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாக இல்லை கொஞ்சம் மாதங்களாகவே நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருந்திருக்கலாம். ஓகே, உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம், டாஸ்க்கு கொடுத்துருக்கலாம், டார்கெட் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டம், மீட்டிங்கில் போட்டு வருன்னு வறுத்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கும் இன்டர்வியூஸ் டிலேவாகிருக்கும், இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் வராமல் இருந்திருக்கும், நிறைய ட்ரை பண்ணியும் சக்ஸஸ் கிடைக்கிறது டிலே ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த சன் கார்டு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான கார்டு. ஓகேவா? இன்றைக்கி இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்டர்வியூ கால் வரலாம், ப்ரமோஷன் பற்றின பேச்சு வரலாம், நியூ ப்ராஜெக்ட் சைன் ஆகலாம், அதே மாதிரி சீனியர்ஸோட அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம், ஹையர் அஃபிஷியல்ஸோட அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நியூ கிளைண்ட்ஸ் வரலாம். சரிங்களா? யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட உழைப்பு வீணாகாது. ஓகேவா? தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சக்ஸஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஜாப் அண்ட் கரியர் வைஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, அது என்றைக்குமே வீணாகாது. ஓகே, இதுதான் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஓகேங்களா? ரொம்ப நாளாக ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கீங்க, நோ காண்டாக்டில் இருக்கீங்க, சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி அவங்கக்கிட்டேருந்து காண்டாக்ட் வரலாம், ஒரு மெசேஜ் வரலாம், இல்லை ஃபோன் கால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் கிளியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு இருக்குது இல்லையா? ஸோ ஜட்ஜ்மெண்ட் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய பிரச்சனைகள், அதுவும் பழைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும், ஒரு எண்டு வந்துடும், அண்ட் ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் இருக்குது, ஒரு செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? அண்ட் குயின் ஆஃப் வாண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே, உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அண்ட் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய நேர்மையான பேச்சு, உங்களோட நேர்மையான அந்த பிஹேவியர், உங்களுடைய அந்த கிளாரிட்டி, இது எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நியூ பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக ஒரு நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களோட உண்மையான வேல்யூ என்னங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு.
யாருக்காகவும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து ஃபேமிலி லைஃப். ஹேங்க்டு மேன் இருக்குது. ஸோ குடும்பத்தில் சில விஷயங்கள் டிலே ஆகலாம். ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது உடனே வராமல் டிலே ஆகலாம். ஓகேவா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்ருப்பாங்க. இமீடியட்டாக உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கிடைக்காது. சரிங்களா, எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நாங்கள் யோசித்து சொல்கிறோன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, அண்ட் சில பேர் வந்து வீட்டை மாற்றுறது, இல்லை ப்ராப்பர்ட்டி விஷயங்கள், இல்லை ஃபேமிலி டிஸ்கஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு எனர்ஜி இருக்குது. சரிங்களா, இது வந்து நெகட்டிவ் டிலேலாம் கிடையாது, பயப்பட வேண்டாம். ஓகே, யூனிவர்ஸ் வந்து சரியான ஒரு டைமிங்கை உருவாக்கிட்டுருக்காங்க. அதுக்கான டைம் தானே தவிர ஒரு நெகட்டிவ் டிலே கிடையாது. ஓகேவா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், பட் ஒரு டிலேக்கு அப்புறமா நடக்கும். சரியா, அண்ட் இந்த நேரத்தில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை புரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேவா, அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேண்டாம். வீட்டில் ஏன் டிலே பண்ணுறாங்க, எதுக்கு டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறத யோசிங்க. ஓகே, அவங்க எல்லோரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுதான் ஃபேமிலி வைஸ் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் சன் கார்டு வந்திருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு நல்ல ஒரு க்ரோத் தெரியுது. ஓகேவா, பண வரவு வந்து ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கான இன்கம் வந்து ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கடன் இஷ்யூ ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஆனால் ஸ்ட்ரென்த் கார்டு வந்து ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுக்குது. என்ன அப்படின்னா, வருமானம் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் செலவுகளையும் அதிகமாக்கக்கூடாது. செலவு பண்ணாதீங்க. வருமானம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணாதீங்க. சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா, அதே மாதிரி லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் இந்த கார்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஓகேவா, ஸோ பாஸ்டில் நடந்த விஷயங்கள், பாஸ்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள், இது எதுவுமே உங்களை பிரேக் பண்ணலை. நீங்கள் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. அந்த விஷயங்கள் வந்து இன்ஃபேக்ட் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கே தவிர உங்களை பிரேக் பண்ணலை. ஓகே, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சம் அதிகமாகும். நல்ல ஷைன் ஆக போகிறீங்க. பிரைட்ஃபுல்லாக இருக்க போகுது உங்கள் லைஃப். ஓகே, ஸோ இனிமேல் வந்து உங்களோட முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். இது வரைக்கும் முயற்சி பண்ணி எந்த ஒரு பலனுமே இல்லை, டிலே ஆகுதே அப்படின்னு நீங்கள் டயர்டானால் கூட இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ரிசல்ட் வரும். உங்களுடைய இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட எஃபர்ட், உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வரும். உங்களுக்கான நியூ டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களை நம்புங்க. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அண்ட் யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஓகேவா, பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். பழைய ஹர்ட், பழைய பெயின், பழைய ஹார்ட் பிரேக், பழைய ஹார்ட் பெயின், எதையுமே நினச்சி உங்களுடைய சந்தோஷத்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. பழசை நினச்சி இன்றைக்கான சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. சரிங்களா, ஸோ இன்றைக்கி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாதீங்க. கம்யூனிகேஷன் வர இடத்துல வரும் கண்டிப்பாக. அதில் டிலே இருந்தாலும் கண்டிப்பாக வரும். ஈகோ வைக்காதீங்க. கம்யூனிகேஷன் வர இடத்துல ஈகோ வேண்டாம். பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க அப்படிங்கிறது தான். அண்ட் வார்னிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே வார்னிங் தான் ஹேங்க்டு மேன் மூலயமா கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். அவசரப்பட்டு எந்த டிசிஷனும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். கோபப்பட்டு யாருக்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க. கோபத்தில் எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. மற்றவங்கள உங்கள் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு உங்களோட வேல்யூவை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதே மாதிரி ஓவர் திங்கிங்கை குறையுங்க. சரிங்களா, ஓவர் திங்கிங் வேண்டாம். அது தேவையில்லாத பயத்தையும் சந்தேகத்தையும் க்ரியேட் பண்ணும், உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணும். ஸோ ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட எனர்ஜியை வந்து நெகட்டிவ் பீப்புள் மேலே வைக்காதீங்க. நெகட்டிவ் பீப்புளை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. ஓகே, அண்ட் 9 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் வான்ஸ் கொடுக்குற வார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்ட் தோல்விகள்லாம் இருக்கும் இல்லையா, பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நினச்சி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. முன்னாடி அந்த விஷயம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இப்போவும் கிடைக்காது, வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போது வந்து காலச்சக்கரம் டேர்ன் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை யூனிவர்ஸ் மாற்றியிருப்பாங்க. அதனால என்ன புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புதிய நாளுமே ஒரு புதிய தொடக்கம் தான். சரிங்களா, பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரீடிங்கோட ஃபைனல் எனர்ஜி இது ரொம்ப பவர்ஃபுல்.
ஸோ தைரியமாக இருங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இந்த கார்டு மூலமா சொல்கிறது தைரியமாக இருங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்காக வர வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸ் ஏற்கனவே உங்கள் பாதையில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேவா? உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை நம்புங்க. உங்களோட கனவுகளை துரத்திக்கிட்டே இருங்க. மற்றவங்களை சேஸ் பண்ணுறதை விட உங்கள் ட்ரீம்ஸை சேஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு பேஸாக இருக்கும். ஓகேவா? எல்லாமே நல்லபடியாக நடக்கும். யூனிவர்ஸ் உங்கள் கூடவே இருக்காங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைங்க. இதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் அண்ட் கைடன்ஸ், வார்னிங்ஸ் எல்லாமே. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே? இன்றைய நாள் உங்களுக்கான நாள். சரிங்களா? லவ் அண்ட் லைட் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி டு ஆல் ஆஃப் யூ. ஓகே? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். ஹாவ் அ கிரேட் டே.